ரஷ்யா உக்ரைன் போர்ல இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைனால பயன்படுத்தக்கூடிய இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு ரொம்பவே ஒரு முக்கியமான அசெட். அதுலயும் உக்ரைனை ரஷ்யர்களோட தாக்குதல்கள்ல இருந்தோ உக்ரைன் இந்த அளவுக்கு தலைநகரத்தை ஒரு கேடயமா மாத்தி வச்சிருக்காங்கன்னா அதுல இதோட பங்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அப்படி இருக்கக்கூடிய இந்த பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு அமைப்புன்றது உக்ரைன் கிட்ட ஏற்கனவே பற்றாக்குறையில தான் இருக்கு. இப்போ அடிக்கு மேல அடி விழுதுன்ற மாதிரி ஒரே நாள்ல ரஷ்யாவோட ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக்ல 4 பேட்ரியாட் லான்ச்சர்ஸ், அதே மாதிரி 2 பேட்ரியாட்டோட சர்வேலன்ஸ் ரேடார், கூடவே ஒரு MiG-29 விமானத்தை உக்ரைன் இழந்துட்டதா ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல ஆரம்பத்தில் ஒரு 20 கிலோமீட்டருக்கும் அதிகமாக ஒரு பெரிய கான்வாய், இந்த பீரங்கிகள், இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் எல்லாமே கியூக்குள்ள நுழையிறதுக்காக ரெடியா இருந்த அந்த கான்வாய் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி பல மைல்ஸ் தொலைவுக்கு ஆயுதங்கள், குறிப்பா செல்ஃப் ப்ரொபல்டு கன்ஸும் அதிகமான ஆர்ட்லரி யூனிட்ஸும் வடகொரியாவிலிருந்து ரஷ்யா மூலமா உக்ரைனுக்குள்ள அனுப்பப்பட்டு இருக்கிறதா இப்போ சில ஃபுட்டேஜஸ் ஆன்லைன்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 விஷயத்தையும் இந்த பதிவில் நம்ம ரொம்பவே தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் இது தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ். காலையில் பார்த்த வீடியோவில் தான் நம்ம ஒரு விஷயத்தை பேசியிருப்போம். நான் ஆர்ஷ்னிக் ஏவுகணையை பயன்படுத்தி உக்ரைனோட தலைநகரத்தை அடித்தாலும் உங்களோட எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாலையும் அதை இன்டர்செப்ட் பண்ண முடியாதுன்னு ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருப்பாரு. இப்போ என்னடானா ரஷ்யாவோட ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை வச்சு உக்ரைனோட தலைநகரமான கியூவை இப்போ ரஷ்யா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பெருசாக பேசலை, ஏன்னா நம்ம இதை ஷூட் முடிக்கிற சமயத்தில் தான் இந்த மாதிரி செய்திகள் வெளியில் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் இந்த செய்தியை பார்த்துருக்க இந்த டைமில் உக்ரைனோட தலைநகரத்தில் அட்லீஸ்ட் 5 இடங்கள்லையாவது எக்ஸ்ப்ளோஷன் உணரப்பட்டிருக்கு. அதுவும் நிறைய இடங்கள்ல ஃபயர் ஆனது ஏற்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த கியூவோட டிஃபென்ஸ் நெட்வொர்க்கையும் ரஷ்யா பைபாஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ரஷ்யா எப்படி இந்த பேட்ரியாட்ஸை டிஸ்ட்ராய் பண்ணாங்க. இதில் நிறைய நாளாக நமக்கு சில குழப்பங்கள் இல்லை சில சந்தேகங்களானது இருக்கு. ஸோ இந்த இன்சிடென்ட் கூடவே சேர்த்து டெக்னாலஜி வைஸ் இதுக்கான அந்த சில விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ரஷ்யா இந்த சம்பவத்தை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஜாப்ரோசிஷியா, டான்பாஸ், அது மட்டும் இல்லாமல் நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் இந்த சம்பவமானது நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சில ஃபுட்டேஜஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா அன்டிஸ்க்ளோஸ்டு லொகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட் சொல்லியிருக்காங்களே தவிர இந்த பகுதியில் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர எக்ஸாக்டாக எந்த இடம்ன்றத ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அந்த கோஆர்டினேட்ஸ் இந்த டைம் கொடுக்கல. பொதுவாகவே ஒரு ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆபரேஷன் நடக்குது, இல்லை இந்த மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை ஒரு நாடு டார்கெட் பண்ணணும்னா அதுக்கு பல்வேறு விதமான அந்த முறைகளை பயன்படுத்துவாங்க. ரஷ்யா இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்கேந்தர் பாலிஸ்டிக் மிசைல்ஸையும் அது கூடவே ஆர்ம்டு ட்ரோன்ஸையும் கம்பைன்டு டீகாய்ஸையும் பயன்படுத்தி இந்த ஒரு நியூட்ரலைசேஷனை பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவிலிருந்து கிளம்பின Su-35 விமானங்கள் முதல்ல டார்கெட் டீகாய்ஸ் உள்ள போகக்கூடிய அந்த டீகாய்ஸை டார்கெட்டாக இந்த சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறதுக்காக அதிக எண்ணிக்கையில் அதிக ரேடார் சிக்னேச்சர் இருக்கக்கூடிய வெறும் கார்ட்போர்ட் ட்ரோன்ஸை உள்ள அனுப்பியிருக்காங்க. இது உள்ள அனுப்புறப்ப என்ன ஆகுனா, பொதுவாகவே எந்த ஒரு நாட்டோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருந்தாலும் அதோட ரேடார் எங்கேஜ் ஆகுறப்போ இதோட சைஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது ஒரிஜினல் டார்கெட்டா இல்லை டீகாயான்னு செக் பண்ணுறதுக்காக மல்டிபேண்ட் ரேடார்ஸை யூஸ் பண்ணி பல்வேறு வேவ் லென்த்தில் அதை அனலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி அனலைஸ் பண்ணதுக்கு அந்த டைம் ஃப்ரேம் ஆனது ஷார்டேஜாக இருக்கப்போ அதோட எந்த பர்டிகுலர் வேவ் லென்த் அதிகமாக மேட்ச் ஆகுது, இல்லை எந்த ஆங்கிள் அதோட ரேடார் கிராஸ் செக்ஷன் அதிகமாக இருக்குன்றதை கணக்கு பண்ணி அது ஓரளவுக்கு அசம்ஷனோட கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ண முடியாது, அசியூம் பண்ணி அதை டார்கெட்டா அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக இந்த மிசைல்ஸ் அனுப்புவாங்க. இப்படி ரஷ்யா இந்த டீகாய்ஸை உள்ள அனுப்பி அதை அழிக்கிறதுக்காக பேட்ரியாட் எங்கேஜ் ஆகுதுல்ல, அப்படி எங்கேஜ் ஆகுறப்ப ECMனு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் அண்ட் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸை இதுக்கு எதிராக ஃபயர் பண்ணி இதை அழிச்சிருக்காங்க. ஆனால் இந்த முறையில் 2 பேட்ரியாட்டோட லான்ச்சர் தான் அழிக்கப்பட்டிருக்கு. இஸ்கேந்தர் இந்த டார்கெட் கோஆர்டினேட்ஸை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுவும் அதோட மேலே ஸ்ட்ரைக் பண்ணிருக்கு. ஸோ இப்போ இந்த ரஷ்யா அடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் இந்த ECMனா என்ன, அதே மாதிரி ஆன்டி ரேடியேஷன் மிசைல், இதை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாலாம் பார்த்தது கிடையாது. சின்ன சின்ன அப்டேட் மாதிரி பார்த்துருக்கோம். இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல் எப்படி ஒர்க் ஆகுது இப்போ இந்த சினாரியோ வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ரஷ்யாவோட விமானப்படை உக்ரைனோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம், இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு போட்டியானது நடக்குதுன்னா முதல்ல ரஷ்யாவோட விமானங்கள் இந்த எல்லைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நாட்டோவில் இருக்கக்கூடிய ஏவாக்ஸ் மூலமாகவும் அமெரிக்காவோட லாங் ரேஞ்ச் ரேடார்ஸ் மூலமாகவும் உக்ரைனுக்கு அந்த அலர்ட்ன்றது கொடுக்கப்படும். இந்த அலர்ட்ன்றதை அவாய்ட் பண்ணணும், இல்லை ரஷ்யா அமெரிக்காவோட ரேடார்ஸ்ல இருந்து உக்ரைனை போயிட்டு ஸ்ட்ரைக் பண்ணணும்னா அதுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ்ன்றது வெறும் 5% மட்டும்தான். இதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா ரஷ்யாவோட ஏர்ஃபீல்ட்ஸ்ல இருந்து 200 300 மீட்டர் உயரத்தில் உக்ரைனோட பார்டர் வரைக்கும் ஒட்டி பறக்கணும். உக்ரைனோட பார்டருக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா இந்த டெரைன் ஹக்கிங்னு சொல்லுவாங்கல்ல, இன்னும் அவங்களோட ஆல்டிடியூட குறைச்சு இப்போ அவங்க டெம்பரரியா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க அந்த பகுதிகளில் பறக்கணும். திடீர்னு உடனடியாக இந்த பிளைண்ட் ஸ்பாட்டை பயன்படுத்தி அந்த ரேடார்களோட கண்கள்ல இருந்து மறையக்கூடிய இந்த ஒரு பகுதி இருக்குல்ல,
அந்த இடத்துல இருந்து ஒரு ஹை கிளைம்ப பண்ணணும். இப்படி பறந்துட்டு இருக்க விமானம் நேரடியாக ஒரு கிளைம்ப பண்ணி அந்த இடத்துல இருந்து மிசைல்ஸை லான்ச் பண்ணிட்டு திரும்பவும் அப்படியே இந்த ப்ராசஸை ரிவர்ஸில் பண்ணி சேஃபாக ரிட்டர்ன் ஆகணும். ஆனால் இப்படி பண்ணுறப்போ இது வந்து ஆக்குபைட் பகுதி தான். இந்த இடத்துல வந்து உக்ரைன் இருப்பாங்க, இந்த இடத்துல ரஷ்யர்கள் இருப்பாங்கன்றத தெளிவாக யாராலையும் சொல்லிட முடியாது. ஸோ அந்த இடத்துல ஆரம்பத்தில் இந்த யுத்தத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் மேன்பேர்ட்ஸை வச்சு சுட்டு வீழ்த்தினாங்கல்ல, அப்படி சுட்டு வீழ்த்துறதுக்கான அந்த வாய்ப்புகள் அதிகன்றதுனால இதை வந்து 50-50 சான்சஸில் தான் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நாட்டோக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு ஒரு ஹை ஆல்டிடியூட்ல இருந்து தான் இந்த மிசைல்ஸ் ஆனது லான்ச் பண்ணப்படும். இப்படி லான்ச் பண்ணுறப்போ இந்த பேட்ரியாட்டோட AN சீரிஸ் ரேடார் இருக்குல்ல, அது இந்த ஏர்கிராஃப்ட் உள்ள வரதை ஃபர்ஸ்ட் மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கும். அது அதோட டார்கெட் என்கேஜ்மெண்ட் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது. மிசைல்ஸை மட்டும் தான் இங்கே நியூட்ரலைஸ் பண்ண போகிறாங்க. விமானங்கள்ன்றது இந்த ரேடாரோட ரேஞ்சுக்கு வெளியில இருந்தே இந்த மிசைல்ஸை லான்ச் பண்ணிட்டு போயிடும். இப்படி லான்ச் பண்ணப்பட்ட அந்த மிசைல் டார்கெட்டை வந்து அடையணும், இல்லை வேற ஏதாச்சும் ஒரு டார்கெட்டை நோக்கி போகுதுன்னா அதை இங்கே நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஆனால் டார்கெட்டே இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக மாறுறப்போ ஸ்கெட்ச் அவனுக்கு இல்லை, ஸ்கெட்ச் உனக்குன்னு சொல்கிற மாதிரி தன்னையே ஒரு டார்கெட்டாக மாற்றி இருக்கப்போ இந்த பேட்ரியாட்டுக்கு இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான். ஒன்று பாசிவ் மோடுக்கு மாறணும், அப்படி இல்லையா ஆக்டிவ் மோடில் இருந்துக்கிட்டே சுற்றி இருக்கக்கூடிய லேயர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமா இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அப்படியும் இல்லையா தேர்ட் ஆப்ஷன் இதுவே அதோட செல்ஃப் டிஃபென்ஸ் மோடுக்கு போகிறது. இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் மோடை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதோட மோஸ்ட் ஆஃப் த லான்ச்சர்ஸ் ஷட் பண்ணப்படும். இருக்கிறதுலே கம்மியான ரேஞ்சோட இன்டர்செப்டார் மிசைல்ஸை பயன்படுத்தி உள்ள வரக்கூடிய அந்த ஏவுகணையை இவங்க இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் மோட்னு சொல்லலாம். பாசிவ் மோட்னு சொல்கிறப்போ கம்ப்ளீட்டாக அதை ஷட் டவுன் பண்ணாமல் ரேடியோ வேவ்ஸ் எதுவும் எமிட் பண்ணாமல் சர்வேலன்ஸ் மோட்ல மட்டும் இருக்கிறதா இந்த பாசிவ் மோட்னு சொல்லலாம். அப்படி இல்லையா வேற ஏதாச்சும் ப்ராஜெக்டைல் வச்சு இன்டர்செப்ட் பண்ணுறது இந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு லேயர்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ உக்ரைன் கிட்ட இல்லை. இப்போ ரஷ்யாவுக்கு வந்து ஏற்கனவே இந்த பேட்ரியாட் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, இல்லை பேட்ரியாட் வந்து எந்த இடத்துல இருக்குன்றத அவங்களோட ட்ரோன் இன்புட்ஸ் மூலியமாகவோ இல்லை வேற ஏதாச்சும் கிரவுண்ட் பேஸ்டு ஸ்பை நெட்வொர்க்ஸ் மூலமா அவங்களுக்கு தகவலாக கிடைச்சிருச்சுன்னா இஸ்கேந்தரை மட்டுமே பயன்படுத்தி இவங்களை அடிக்க முடியும். கம்பைண்டா ட்ரோன்ஸையும் இந்த மிசைல்ஸையும் பயன்படுத்துறப்போ இவங்களால ஈஸியாக அந்த பேட்ரியாட்டை சேச்சுரேட் பண்ணி அதோட டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஆனால் இதோட தகவல்கள் எதுவுமே தெரியாது. ஒரு 200 கிலோமீட்டர் அந்த ஒரு பகுதியை டார்கெட் ஜோனாக இவங்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த 200 கிலோமீட்டரில் பேட்ரியாட் எந்த இடத்துல இருக்குன்றது தெரியாதுன்றப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெட்டர் ஆப்ஷன்னா ஆன்டி ரேடியேஷன் மிசைல் மட்டும்தான். இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல் எப்படி வேலை செய்யணும்னா பொதுவாக இந்த ரேடாரை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் மோட்னு ரெண்டு இருக்குது. ஆக்டிவை பொறுத்த வரைக்கும் அது தன்னிச்சையாக ரேடார் அலைகளை வெளியிட்டு மற்ற டார்கெட்ஸை ஃபைன் பண்ணுறது. இதுலேருந்து ரேடார் அலைகள் வெளியேறுது இல்லை, அது ஆக்டிவ் மோடுனும். ரேடார் அலைகளை வெளியேற்றாமல் வெளியிலேருந்து வரக்கூடிய அலைகளை அப்சர்வ் பண்ணுறது இல்லை ரிசீவ் பண்ணுறது இருக்குல்ல, அதை பாசிவ் மோட்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல் எப்படி வேலை செய்யணும், பொதுவாகவே ஒரு விமானம் வானத்தில் பறந்துட்டு இருக்குன்னா அது அந்த ரேடார் அலைகளை ஓரளவுக்கு உணரும். அதுதான் அந்த ஃப்ளைட்டோட வார்னிங் சிஸ்டம்னு சொல்லலாம். இப்படி உணரப்பட்டாலும் அந்த ரேடார் எந்த இடத்துல இருக்குன்றத எக்ஸாக்டாக இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய ரேடாரால் பாயிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதோட ஃப்ரீக்வன்சி அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஒரே டைமில் மல்டி எங்கேஜ்மெண்ட்டில் இருக்கப்போ ஒரு விமானத்தோட அந்த ப்ராசஸிங்க்கும் விமானோட அந்த ரியாக்ஷன் டைமுக்கும் இது செட் ஆகாத ஒரு விஷயம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்து இல்லை ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேருந்து இந்த ஃப்ரீக்வன்சிஸ் அதிகமாகுதுன்றப்போ இந்த மிசைலை லான்ச் பண்ணுவாங்க. இப்படி லான்ச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனா இந்த மிசைல் பாசிவ் மோடுக்கு மாறும். பாசிவ் மோட் மாறினதுக்கு அப்புறமா எக்ஸாக்டா இந்த ஃப்ரீக்வன்சிஸ் எந்த பக்கத்துல இருந்து வருது, இப்போ ஒரு விமானம் இந்த நேர்கோட்டில் போயிட்டு இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருந்து ஃப்ரீக்வன்சி அதிகமாக வருதுன்னா அந்த பகுதியை நோக்கி அது தன்னைத்தானே செலுத்திக்கும். செல்ஃப் மோட்ல செலுத்திக்கிட்டதுக்கு அப்புறமா இன்னும் அதிகமாக அந்த ஃப்ரீக்வன்சி அப்சர்வ் பண்ணி எக்ஸாக்டா எந்த இடத்துல இருந்து அந்த ரேடியேஷன் லீக் ஆகுதோ, இப்போ ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி இருக்குன்னு வைங்க, அந்த பக்கெட்ல இருந்து ஒரே ஒரு சின்ன இடத்துல ஒரு 2-3 இடத்துல ஓட்டு இருக்கு. ஆனால் அந்த ஓட்டரில் வந்து தண்ணி லீக் ஆகிறது நம்மளால எந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியலன்றப்போ சின்ன கலர் சொல்யூஷன் இல்லை ஏதாச்சும் ஒரு கலர் ஏஜென்ட்டாக அந்த பக்கெட்டுக்குள்ளே போட்டோன்னா அந்த வாட்டர் ஃப்ளோ எந்த இடத்துல இருக்கோ அதை நோக்கி அந்த கலர் ஆனது மூவ் ஆகும். அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. ஜஸ்ட் ஒரு விளக்கத்துக்காக நான் சொல்கிறேன். இதுக்கும் நீ பேசுகிற டாபிக் என்ன சம்மந்தம் என்கிட்ட கேட்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் எக்ஸாக்டாக அந்த ரேடாரை நோக்கி இந்த மிசைல் போயிட்டு ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ராபேக் என்ன தெரியுமா, இப்படி அந்த மிசைல் போகிற நேரத்தில் அந்த ரேடார் வந்து பாசிவ் மோடுக்கு போயிடுச்சு, ரேடார் எமிஷன் எதுவும் இல்லைன்னா இப்போ வந்து உலகத்தில் ஒரு சில நாடுகள் கிட்ட மட்டும் தான், நம்ம இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் கிட்ட மட்டும் தான் அந்த ரேடார் என்கேஜ்மெண்ட் பாதியில் நின்னாலும் அதை போயிட்டு டார்கெட்டை ரீச் பண்ணுற அளவுக்கு மிசைல்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸ் ஒர்க் ஆகிற விதம். இதில் ECMனு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த ரேடாரை ஃபிசிக்கலாக அடிக்காமல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற சிஸ்டம். இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து மெயினாக 2 இல்லை 3 தான். டீகாய்ஸை பயன்படுத்துறது, ஒரே நேரத்தில் அதிகமான டீகாய்ஸை உள்ள அனுப்பி அந்த ரேடாரை குழப்புறது. இன்னொன்று அந்த ரேடார்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்ல, ரிஃப்ளெக்ட் ஆகிற வேவ்ஸை வச்சு தான் அந்த ரேடார் வந்து டார்கெட் எந்த இடத்துல வருது, எந்த இடத்துலேருந்து அந்த டார்கெட் மூவ் ஆகுதுன்றது அந்த கோஆர்டினேட்ஸை ப்ராசஸ் பண்ணும். பிரதிபலிக்கக்கூடிய அந்த அலைகளை குழப்புறது மூலயமா அது கூட வந்து அந்த ஃப்ரீக்வன்சி குறைக்கிறது மூலயமா ரேடாரை இந்த இடத்துல குழப்ப முடியும். மூணாவது, அதிகமாக அந்த எக்ஸாக்ட் ஃப்ரீக்வன்சியை விட இன்னும் அதிக நாய்ஸ் இருக்கக்கூடிய வேவ்லென்ஸு, அதிக நாய்ஸ் இருக்கக்கூடிய அந்த ரேஷியோவை இது கூட மிக்ஸ் பண்ணி அனுப்புறது மூலயமா அந்த ரேடார்ன்றது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இது எல்லாமே சாஃப்ட் அப்ரோச் மெத்தடில் தான் வரும். நான் முதல்ல சொன்னல ஆன்டி ரேடியேஷன் மிசைல் அண்ட் இஸ்கேந்தர் போன்ற ஏவுகணைகளால் இந்த ரேடார்கள் தாக்கப்படுறது. அது மட்டும் தான்
ஃபிசிக்கல் என்கேஜ்மெண்ட்டில் வரும், மற்ற எல்லாமே சாஃப்ட் அப்ரோச் மெத்தடில் தான் வரும். இதனால் அந்த ரேடாரை குழப்புறது, அந்த ரேடாரை வந்து டெம்பரரியாக ஜாம் பண்ணுறது அந்த டெக்னிக்ஸை பண்ண முடியுமே தவிர ஃபிசிக்கலாக அடிக்கணும்னா அதுக்கு அந்த ஏவுகணைகளை மட்டும் தான் வச்சு அடிக்க முடியும். ஸோ இதே மாதிரி ஒரு மெக்கானிசம் தான் ரஷ்யா இந்த ஒரு ஸ்ட்ரைக்கையும் பண்ணியிருக்காங்க. இந்த MiG-29 நாங்கள் டவுன் பண்ணிட்டோம்னு ஒரு செய்தியாக சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஏரியல் காம்பேட்டில் எங்களோட விமானப்படையை சேர்ந்த Su-30 விமானங்களும் Su-35யும் கம்பைன்டு அட்டாக்ல MiG-29 சுட்டு வீழ்த்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து ப்ராப்பரான சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் கிடைக்கல. நம்ம வெளியில் தேடி பார்த்தப்பவும் கிடைக்கல. இதை மட்டும் ஜஸ்ட் ஒரு சின்ன செய்தியாக சொல்கிறேன். வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் வடகொரியாவோட M1978 கோக்ஸான் செல்ஃப் ப்ரொபல்ட் ஹாவிட்சர்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் 3-4 ட்ரெயின்கள் மூலயமா, அதாவது ஒவ்வொரு ட்ரெயினும் வந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவு இருக்கலாம், அவ்வளவு பெரிய ட்ரெயினில் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இப்போ ரஷ்யாவுக்கு கொண்டு போகப்பட்டுருக்கு. ரஷ்யாவிலேருந்து உக்ரைனுக்கு மாற்றப்பட்டிருக்கிறதா ஒரு 3 வீடியோ வந்து வெளியில் வந்திருக்கு. ஆனால் இது வந்து அஃபிஷியலாக இன்னும் யாரும் கிளைம் பண்ணலை. ஏற்கனவே வந்து வடகொரிய வீரர்கள் உள்ளே போனாங்க. ஒரு செய்தியை பார்த்தோன்னா 100 வடகொரிய வீரர்கள் செத்துட்டாங்கன்னு வருது. இன்னொரு செய்தியை பார்த்தோன்னா இல்லை, உக்ரைனோட பல வீரர்களை வடகொரிய வீரர்கள் கொன்னுட்டாங்கன்னு. 2 சைடும் வந்து மாற்றி மாற்றி இந்த இடத்துல பிஆர் ஸ்டண்ட்டும் அது சம்மந்தப்பட்ட பல செய்திகளை கொடுக்கறதுனால எக்ஸாக்ட் ஃபேட்ன்றது இப்போ வரைக்கும் வெளியே தெரிய ஆரம்பிக்கல. சரி, இதை பற்றின அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் ஆச்சும் ஏதாச்சும் கிடைக்கும், ஓப்பன் சோர்ஸில் வேற ஏதாச்சும் தகவல் கிடைக்குமா, இல்லை ஃபிசிக்கலாக இதை ஏதாச்சும் வெரிஃபை பண்ண முடியுமான்னு பார்த்தோன்னா எல்லாமே பிளர் பண்ணப்பட்ட வீடியோவாக இருக்குது. அது வந்து அந்த ஃபுட்டேஜை நம்ம பார்க்குறப்போ அதில் என்ன வெப்பனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்றதே ரிப்பீட்டடாக அனலைஸ் பண்ணி அவங்க சொல்கிற அளவுக்கு தான் அது இருக்குது. விஷுவல் கன்ஃபர்மேஷன்றது அந்த இடத்துல பண்ண முடியல. ஸோ இப்போதைக்கு இதுவும் ஒரு சின்ன அப்டேட் மாதிரி வச்சுக்கோங்க. மேபி இது உண்மையாக இருக்கலாம், அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்ன்றது இன்னும் ஒரு சில நாட்களில் வரலாம். ஸோ இந்த இடத்துல முன்னாடியே இதை சொல்லணுன்றதுக்காக உங்ககிட்ட ஒரு சின்ன அப்டேட்டாக நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அமெரிக்காவோட வெள்ளை மாளிகையும் ஏதோ ஒரு பேனிக் மோடில் இருக்காங்க. என்ன நடக்குதுன்றது தெரியல. ஸோ இது எல்லாத்தையும் அடுத்தடுத்த பதிவுகளும் நம்ம அப்டேட்டாக பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு எங்களுக்கு முடிப்பது உங்கள் எல்லாருக்கே. ஒரு நிமிஷம். நான் நேற்று வந்து ஒரு போஸ்ட்டை போட்டிருப்பேன். இதை வந்து உங்களால் ஏதாச்சும் கெஸ் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருந்தீங்க. நான் ஒரு சின்ன ஹிண்ட் இந்த இடத்துல கொடுக்குறேன். பயோ வார்ஃபேர், பயோ வெப்பன்ஸ், இதை பற்றி தான் அந்த வீடியோ இருக்க போது. ரஷ்யா உக்ரைனை பேஸ் பண்ணி கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஹிண்ட்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் நானே சொல்லிட்டேன். சரி, ஓகே. பயோ லேப்ஸை பற்றியும், பயோ வார்ஃபேர்னா என்ன, பயோ ஏஜென்ட்ஸ்னால் என்ன, கம்ப்ளீட்டாக ஒரு புது கான்செப்ட் நம்மளோட சேனலில் நாளைக்கு ஈவினிங் வீடியோ வரப்போது. ஸோ ஸ்டே டியூன். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் வந்து விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.